வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 7 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. வீட்டில் வந்து குக் பண்ண ரைஸ் மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி நான் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி சமைச்ச சாதம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரும். இது கூடவே 2 டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கேரளா பனானா, நேந்திரம் பனானா வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேரளா பனானா வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா கொழு கொழுன்னு வெயிட் போடும். இது கூட ரைஸும் சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் நல்லாவே வெயிட் போடும். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சு கொடுத்துக்கலாம். நேந்திரம் பனானா வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா வேக வச்சு கொடுக்கணும், இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு தான் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து வரும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து வேக வைக்கும்போது அந்த டேட்ஸும் சேர்ந்து வேகுது இல்லைங்களா, அந்த டேட்ஸோட தோல் வந்து தனியாக மேலே வரும். அது நல்லா வெந்துருச்சுன்னா அந்த தோலை மட்டும் நீங்கள் தனியாக ஸ்பூனில் எடுத்துருங்க. இந்த மாதிரி அந்த டேட்ஸோட தோலை மட்டும் ஸ்பூனில் தனியாக எடுத்துருங்க. ஏன்னா அது குழந்தைங்களோட வாயில் வந்து தட்டுப்படும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸு நேந்திரம் பனானா ரெண்டுமே நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது இந்த நேந்திரம் பனானா அதுக்கப்புறம் ரைஸு ரெண்டுமே வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்த பின்னாடி ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா குழைவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் கூட மிச்சம் வைக்காத அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு இதை வந்து ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் டைம்லேயும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.